ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். லாஸ்ட் வீடியோவில் வில் அப்படின்னா என்ன, வுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் எந்தெந்த இடத்துல வில் வரும், எந்தெந்த இடத்துல வுட் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இதனுடைய ரூல்ஸ் கரெக்டாக மனப்பாடம் ஆயிரும். எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். வில், வுட் ரெண்டுமே மாடல் வேர்ப்ஸ். உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம் இல்லைன்னா செய்ய போகிறோம் அப்படின்னா வில் யூஸ் பண்ணணும். உறுதி இல்லாமல் இமேஜின் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படின்னா வுட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வில் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வுட். இந்த வுட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மட்டும் யூஸ் பண்ணுவோம். பொலைட்னஸ், அதாவது மரியாதையாக பணிவாக சொல்கிறதுக்கு வுட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டேபிள் பாருங்கள். வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சர், எதிர்காலத்தை குறிக்குது. வுட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஆர் இமேஜின்டு. அதே மாதிரி சர்டைன்டி, டெஃபினட்டாக உறுதியாக செய்ய போகிறோம் அப்படின்னா வில் யூஸ் பண்ணி சொல்லணும். அன்சர்டைன், உறுதி இல்லாமல் இருந்துச்சுன்னா வுட் யூஸ் பண்ணணும். பொலைட்னஸுக்கு வுட்டு தான் யூஸ் பண்ணணும், வில் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு பேனா கொடுக்குறீங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வி டேஷ் பிளான் டு கோ, அடுத்த வாரம் நாம் போவதற்கு திட்டமிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்களேன். நம்மகிட்ட ஒரு பேனா இல்லை, நம்ம இன்னொருத்தவங்கிட்ட கேட்குறோம். அப்போ பணிவாக மரியாதையாக கேட்கணும். அப்போ அந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணுறோம். வுட் யூ கிவ் மீ எ பென்? எனக்கு ஒரு பேனா கொடுக்குறீங்களா? நெக்ஸ்ட் வீக் வி வில் பிளான் டு கோ, நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். வி வில் பிளான் டு கோ, இதுனா கன்ஃபார்மாக நம்ம பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கேள்விகள் அடுத்தடுத்து வரப்போது. எந்த இடத்துல வில் வரும், எந்த இடத்துல வுட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நவ் look at these sentences. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எனக்கு உதவி செய்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு மரியாதையாக பணிவாக கேட்குற கேள்வி. அப்போ வுட் யூஸ் பண்ணுறோம். ஹீ வில் கம் டு த பார்ட்டி, அவர் கண்டிப்பாக பார்ட்டிக்கு வருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வில்லுக்கு பதிலாக வுட் யூஸ் பண்ணோன்னா வுட் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஹீ வுட் கம் டு த பார்ட்டி இஃப் ஹீ ஹேட் டைம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும் பின்னாடி. ஸோ ஒரு கண்டிஷன் இல்லை ஒரு இமேஜினேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வுட் வரும். இப்போ வில் வந்திருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக பார்ட்டிக்கு வருவார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். தமிழில் சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக எந்த இடத்துல வில் வரும், எந்த இடத்துல வுட் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வுட்டு, உறுதியற்ற தன்மை, அதனால் வுட் வந்திருக்கு. அடுத்தது சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வருவார், அப்போ வில். நவ் ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். வில் வருமா, வுட் வருமா? என்கிட்ட பணம் இருந்திருந்தால் நான் கார் வாங்கியிருப்பேன். ஸோ இருந்திருந்தால் அப்படின்னாலே இமேஜினேஷன், கற்பனை, அப்போ வுட்டு. என்கிட்ட பணம் இருக்குது, ஐ ஹாவ் இனஃப் மணி, என்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது, ஐ வில் பை தட் கார், நான் அந்த காரை வாங்குவேன். ஸோ இந்த இடத்துல வில் யூஸ் பண்ணுறோம். நவ் ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். எந்த சென்டென்ஸில் வில் வரும், எந்த சென்டென்ஸ்க்கு வுட் வரும்? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இஃப் வந்துடுது, ஒரு கண்டிஷன் வந்துடுது, இப்படி இருந்திருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு வந்துடுது. ரெண்டாவது சென்டென்ஸில் ஆஸ் ஹீ இஸ் அஃபர்மேட்டிவ், உறுதியாக இருக்கிறாரு, அதனால் வில். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ரெண்டு சென்டென்சஸ்லேயும் கண்டிஷன் இருக்குது. முதல் சென்டென்ஸில் மழை வராமல் இருந்திருந்தா அப்படின்ற கண்டிஷன் வந்துடுது. ரெண்டாவது உங்கள்கிட்ட பணம் இருந்திருந்தால் அப்படின்றது வந்துடுது. ஸோ ரெண்டுலேயுமே வுட் யூஸ் பண்ணுறோம். ஹியர் அனதர் டூ சென்டென்சஸ். இதில் சில கீ வார்த்தைகள், கீ வேர்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எதுக்கு வில் வரும், எதுக்கு வுட் வரும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சர்டன்லி அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது, அப்போ உறுதி அப்படின்றது தெரிஞ்சிருது, அப்போ வில். ரெண்டாவது சென்டென்ஸில் ஆஸ் ஹீ ஹேஸ் அப்ளைடு ஃபார் ஏ பாஸ்போர்ட், பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுவார், அந்த அர்த்தம் கொடுக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல வில் மட்டும்தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. இந்த இடத்துல வுட் வந்துச்சுன்னா சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றணும். அதாவது உறுதியற்ற தன்மை இல்லைன்னா கற்பனைங்கிற மாதிரி மாற்றணும், அவ்வளோதான். வுட்டு வரக்கூடாதுன்னு இல்லை.
ஸோ உறுதியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல will வரும். Now look at these sentences and find the answers. ஸோ ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஐ ஆம் ஷியோர் அப்படின்னு வந்துடுது. ரெண்டாவது சென்டென்ஸில் ஐ ஆம் நாட் ஷியோர் அப்படின்னு வந்துருச்சு. அனதர் 2 sentences பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வில் எங்கே வரும், வுட் எங்கே வரும் அப்படிங்கிறது அந்த ரூல்ஸ் கண்டிப்பாக மனப்பாடமாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட் மே ரெயின் டுமாரோ. மழை வரலாம், வராமலும் இருக்கலாம். அப்போ அன்சர்டைன், ஸோ வுட். அடுத்து பிளேயர்ஸ் ஆர் ரெடி, அதனால் வில். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ வில் ட்ரை சர்டைன்லி. உறுதியாக நான் ட்ரை பண்ணுவேன், அப்போ வில் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் டூ மை பெஸ்ட். நான் சிறப்பானதை செய்வேன், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்வேன். ஐ வுட் டூ இஃப் ஹி அலவுட் மீ. அந்த இஃப்ங்கிற கண்டிஷன் வந்துடுது. ஸோ வில் அப்படிங்கிறது உறுதி, கண்டிப்பாக செஞ்சுருவோம் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். வுட் உறுதியற்ற தன்மை. அதே மாதிரி பெர்மிஷனுக்கு வுட். இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிளியராக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் வில் வுட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.